அனைவருக்கும் வணக்கம். இந்த எபிசோடில் நம்ம லிவியத்தான் ஒரு விஷயத்தை பற்றி எல்லா யூடியூபரும் பேசிட்டாங்க. மேக்ஸிமம் உலகம் ஃபுல்லாகவே பேசியிருப்பாங்க நினைக்கிறேன். அந்த லிவியத்தான் அப்படின்ற ஒரு மீன் வகையா இல்லை டிராகன் வகையா நெருப்பை கக்கி கொண்டு உலகத்தை அழிக்க கிளம்பலியா, அந்த லிவியத்தான் எங்கேருந்து வந்துச்சு, லிவியத்தான்னா என்ன, அதை பற்றி அங்கங்கே பலவேறு மதங்களில் சொல்லப்பட்டிருந்தாலும் நம்ம ஹிந்து மதத்தில் அதை பற்றி எதாவது சொல்லப்பட்டிருக்கா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம், இல்லை அலசலாம் வாங்க. இப்போ யூடியூப் நீங்கள் திறந்தீங்கன்னா லிவியத்தான் வந்துடுச்சு, அப்படியே கடலுக்குள்ளே அப்படியே அது கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு, கீழேருந்து எல்லாம் மேலே வந்துடுச்சு, பல விஷயங்கள் வந்ததுனால உலகத்துக்கே அபாயம், லிவியத்தான் எங்கே படைக்கப்பட்டது, யாரால் படைக்கப்பட்டது, எப்படி படைக்கப்பட்டது அப்படின்றதெல்லாம் பற்றி பேசும்பொழுது பார்த்திங்கன்னா பயங்கரமாகவும் நம்ம ஷாக் ஆகிற மாதிரியும் ஒரு சமயம் லிவியத்தான் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அச்சத்தை ஏற்படுத்துகிற வகையிலையும் நிறைய வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த லிவியத்தான் கதை எங்கேருந்து ஆரம்பிக்குது, எப்படி ஆரம்பிக்குது? இந்த லிவியத்தான் அப்படின்றது கடவுளால் 2 படைக்கப்பட்டுச்சான். அந்த 2ல் ஒன்று ஆண் ஒன்று பெண். பாருங்கள், கடவுள் படைச்சிட்டாரு, உடனே அவருக்கு ஒரு பயம் வந்துருச்சான். என்னென்னு, ஆண் பெண் இருக்கும்பொழுது அதிக அளவில் லிவியத்தான் பெருகிடுச்சுன்னா அப்போ பூமி ஈஸியாக அழிஞ்சிடும். அவர் படைச்ச அந்த பூமியை அவரே அழிச்சிட்டு தான் ஆகிடும். அதனால் அவர் என்ன பண்ணாராம், அந்த பெண்ணை அழிச்சிட்டாராம். அந்த சந்தானம் காமெடியில் சொல்கிற மாதிரி பேய் இருக்கிற இடத்துல இருந்துக்கலாம்ன்ற மாதிரி பருத்தி மூட்டை பேசாமல் குடோன்லேயே இருக்கலாமே, அதை படைக்காமே விட்டுருக்கலாம். ஏன்னா படைச்சதுனால அதை பயந்துக்கிட்டு அதை அழிச்சிட்டாராம். அதன் பிறகு இந்த ஆண் லிவியத்தான் பயங்கரமாக நெருப்பை கட்டி கொண்டு உடல் ரொம்ப ஸ்ட்ராங்காக அழுத்தம் திருத்தமாக இருக்குமா. அது ஒரு படங்களில் காட்டக்கூடிய டிராகன் மாதிரியான விஷயங்களில் இருக்கக்கூடிய அளவுக்கு சொல்கிறாங்க. அது கடலில் ஆழத்துலேயும் இருக்குமா. அந்த வெளியே அது வரவே வராத அளவுக்கு செட்டில் ஆக்கி விட்டாராம். அது என்றைக்கோ ஒரு நாள் என்ன செய்யுமா, வெளியே வருமா. அப்போ அது உடம்பு அது உழுக்குச்சுன்னா பூமியை நடுங்கிடும். அப்படி அது வெளியே வரும்பொழுது இந்த உலகம் அழிவை நோக்கி போயிடுமா. அப்படி உலகம் அழியும் போது அந்த உலகத்தை காப்பாற்ற கடவுள் திரும்ப வருவாராம். அந்த கடவுள் என்ன பண்ணுவாராம், அந்த லிவியத்தானை அழித்து அப்போ இருக்க நல்லவங்களுக்கெல்லாம் உணவாக போடுவாராம். ஒரே ஒரு விஷயம் இதில் புரியுது, அதுவும் சாப்பிடக்கூடிய ஐட்டங்கிறது மட்டும் நமக்கு நல்லா புரியுது. அது ஒரு உணவு தான் போல இருக்குது, அது இருக்கிறதா அவர் சொல்கிறாங்க. அப்படி ஜப்பானில் இதை எப்படி சொல்கிறாங்க, லிவியத்தான் அடுத்த லெவலில் போகும்போது ஜப்பானில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு ஓர் மீன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, அந்த ஓர் மீன் அப்படின்ற ஒரு விஷயம் கடலுக்குள்ளே இருக்குது தான். அது நீளமாக வெள்ளையாக நீட்டாக தலையில் முடியோட, அது ஒரு ஆரஞ்சு கலரில் துடுப்புகளோட நீட்டாக இருக்குமா. அந்த மீன் வெளியே வந்துடுச்சுன்னா அது அபசகுணமாக நினைப்பாங்க, ஏதோ விபரீதம் நடக்க போகுது, அபாயம் நடக்க போகுது அப்படிங்கிறது ஜப்பானியர்களோட நம்பிக்கை. அப்படி தான் 2010 2011 தென்பட்டுச்சான். அது அப்படி தென்பட்டதுனால தான் சுனாமி 2012 வந்துச்சான் சுனாமி. 2010 ஏற்பட்டால் உடனே வந்திருந்தால் பரவாயில்ல, அது 2012 தான் வந்துருக்குது. அப்போ அது எதிர்பாராத விதமாக வந்த ஒரு மீன். அதை இவங்க ஒரு ஆபத்தான விஷயமாக எடுத்துக்கிட்டு அதையும் இந்த ஜப்பானில் நம்புறாங்க. இதுதான் ஏன் அது வெளியே வருது அப்படிங்கிறது ஒரு விளக்கம் சொல்கிறாங்க. அது ஏன் வெளியே வருதுன்னா, அந்த லிவியத்தான் அது உடம்பு அசைக்கும் போது அந்த பிளேட்டுகள் ஆடும் பொழுது கீழே உள்ள அடியில் 650 அடிக்கு மேலே 6000 அடிக்கு கீழே இருக்கிற மீன்கள்லாம் மேலே வந்துடுதான். அப்படி இந்த மேலே வர்றது தான் லிவியத்தான் எழுந்துறதுக்கான அறிகுறி அப்படின்னு ஒரு பிரமிப்பை உருவாக்குறாங்க. அந்த மாதிரிலாம் லிவியத்தான் வெளியேந்து வரல. இதில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் சயின்ஸையும் இந்த லிவியத்தான் கதையும் ஒரு நல்லா ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் இருக்குது. பூமி எப்படி உருவாச்சு, நெருப்பு கோலத்திலேருந்து பிரிஞ்சு பல லட்சம் ஆண்டுகளாக குளிர்ந்து தான் பூமி உருவாச்சு. அதில் ஆரம்ப காலங்களில் என்னென்ன உருவாயிடுச்சுன்னா, டைனோசர் போன்ற மிகப்பெரிய பிரம்மாண்டமான உயிரினங்கள்லாம் வளம் வந்துச்சு. அதன் பிறகு ஒரு காலத்தில் எல்லாம் அழியப்பட்டு மனித உருவம் கொஞ்சம் கொஞ்சமாக மனிதர்கள் வாழுறாங்க. அப்போ நெருப்பு கோலத்தில் உருவான பூமி நிச்சயமாக நெருப்பு உள்ளடக்கியே தான் இருக்குது. அதில் நெருப்புகள் இருக்குது. அதனால தான் நம்ம நெருப்புலாம் வெடித்து வரக்கூடிய மலைகளையும் வெல்கனோலாம் பார்க்குறோம். இதில் தான் பூமிக்குள்ளே நெருப்பு இருக்குது, அக்னி பூமிக்குள்ளேயே இருக்குது. அப்படி தான் நம்ம இந்த லிவியத்தான் பாருங்கள், அது நெருப்பை கக்குது. அப்படின்னா என்ன, ஒரு குறியீடு. பூமிக்கு உள்ளார நெருப்பு இருக்குங்கிறத பரம்பரைமையாக மனிதன் வளர தான் கற்றுக்கிட்ட விஷயத்தை அடுத்த ஜென்ரேஷன் கடத்துவதற்காக சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஒரு கதை. மனுஷனுக்கு சிங்கம், புலி மிக கொடுமையான மிருகங்கள் இருந்தாலும் அதுக்கு பயப்பட மாட்டான், ஆனால் பாம்புக்கு பயப்படுவான்.
ஏன்னா பாம்பு எந்த பாம்பு எப்போ யாரை கொத்துது எந்த நேரத்தில் உயிர் போகுதுன்னு தெரியாது. ஸோ பாம்பு தான் பயம். அதனால தான் மனிதர்கள் வந்து தனக்கு அபாயகரமான விஷயங்களை பாம்பாவே உருவகப்படுத்துகிற நம்மக்கிட்ட பழக்குவது. அப்படி ஒரு உருவகப்படுத்தப்பட்டது தான் இந்த லிவியத்தான். அதாவது பூமிக்கு அடியில் நெருப்பு இருக்குது, அது என்றைக்கு வேணாலும் வெளியே வரும். வெளியே வந்ததுன்னா ஏன் நல்லவங்களை காப்பாற்ற கடவுள் வருவார்னு சொல்கிறாங்க? அந்த நெருப்பு குழம்பு வெளியே வரணும்னா என்னது? பூமியில் பல கெட்டது நடக்கணும். இப்போ நம்ம நோண்டி இருக்கோம் இல்லையா, மண்ணை நோண்டி எடுக்கிறோம், பாறையை உடைக்கிறோம், மலைகளை காலி பண்ணுறோம், இப்படி பல விஷயங்கள் செய்ய ஆரம்பித்தா பூமியில் உள்ள நெருப்பு மேலே வரும். மேலே வந்தால் உலகம் அழியும். அதை காப்பாற்ற நல்லவன் வரணும். நல்லவனா என்ன கடவுள் யாராவது ஒருத்தங்க வரணும். இதை தான் லிவியத்தான் சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லா கிளை கதைகளாக பல ஊரில் வந்திருக்கு. நம்ம இந்து மதத்திலேயும் மகாபாரதங்களில் பார்த்திங்கன்னா அம்பு விடும்போது அது வந்து நெருப்பு கக்கக்கூடிய பானமாகவும் நீரை பாய்ச்சக்கூடிய பானம்லாம் போவாங்க. அதுலேயும் பாம்பு தான் பிரதான இது பங்கு வகிக்கும். ஏன்னா அதுதான் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் சொல்கிறதுக்காக இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், நினைவும் வச்சுக்க முடியும். இப்படி பல விஷயமாக பல காலமாக பொய்யாக பல ஊரில் இருக்கிற நம்பிக்கையை இன்றைக்கி எடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரியான விஷயங்களை பல யூடியூபர்ஸ் பயமுத்துற மாதிரி சொல்கிறதுனால எல்லாருக்கும் பயம் வருது. இதுக்குள்ளே உள்ளே போய் நிறைய பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் நம்ம நாட்டில் நல்லதுக்காக சில விஷயங்களை ஏற்படுத்தி வச்சுட்டு போயிருப்பாங்க. அதை எல்லா நம்பிக்கையும் மூட நம்பிக்கையாக்கி அதை காசு பார்க்குறது உலகம் போயிட்டு இருக்கிறதுனால தான் எதை எப்போ நம்புறதுனே தெரியாமல், எதை நம்பணும் எதை நம்பக்கூடாதுன்னு தெரியாமையே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை. இதெல்லாம் பார்த்து ரசித்து கடந்து போக வேண்டியது தான். இதெல்லாம் சினிமாவில் காமிக்ஸாகவும் இல்லை படமாகவும் பார்த்துட்டு ரசிங்க. மற்றபடி லிவியத்தான்லாம் ஒன்றும் இல்லை, உலகம் அழிஞ்சிடாது. என்னடி இது? ஏற்கனவே 2014 உலகம் அழிஞ்சுன்னு நம்மளாம் குறித்து வச்சுட்டு பயந்துட்டு இருந்தோம். படம் தான் வந்துச்சு, உலகம் அழியல. அதனால் லிவியத்தானும் வராது, உலகமும் அழியாது. உலகத்தை அழிக்கிறதுக்கு நம்ம மட்டும்தான் முடியும். அதனால் கவலைப்படாதீர்கள், சந்தோஷமாக இருக்கு. நன்றி, வணக்கம்.